தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்த முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட்டா யார் களத்துல இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தா லெபனானுடைய ஹிஸ்புல்லா இறங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகள் அவ்வப்போது அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஈரான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல்லேயே அவங்கள வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நீங்க இறங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கறனால செங்கடல்ல மட்டும் அவங்க கவனிச்சுக்கிறாங்களோ தவிர நேரடியாக தாக்குதலுக்கு இறங்கல. ஆனா லெபனான்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 நாளா தரைவழி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், யாருமே லெபனான்ல நடக்கக்கூடிய தரைவழியை பத்தி பேசல. 5 நாளா தரைவழி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த லிட்டானி நதி பகுதியிலிருந்து கடந்து போய் உள்ள போய் லெபனான், தெற்கு லெபனான் இருக்குல்ல, அதை ஃபுல்லா கைப்பற்ற போறதா சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, உள்ள போயிருக்காங்க. ஆனா 5 நாள்ல 1/2 கிலோமீட்டர் கூட போக முடியல. 5 நாள்ல 1/2 கிலோமீட்டர் கூட போக முடியலன்னா காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரத்வான் படை. அவங்கள களமிறக்கி இருக்காங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்பர் 1 படைனா லெபனான்ல, அதுவும் தரைவழியில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்லன்னு பார்த்தா ரத்வான் படை தான். அவங்களதான் எப்பயுமே இஸ்ரேலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இறக்குவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 நாளுமே அவங்க வச்சு செஞ்சிருக்காங்க. அதுல பார்க்கும்போது ஸ்மோட்ரிச்சுடைய மகனுக்கு கூட பாத்தீங்கன்னா அடிப்பட்டதெல்லாம் நம்ம முந்தைய வீடியோலயே பார்த்திருப்போம். இப்படி பாத்தீங்கன்னா 5 நாளா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறத இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் பொறுத்து போறோம். லெபனானுடைய கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை கண்ட்ரோலே பண்ணல. அதனால இதோட லெபனான் கவர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுத்த அவகாசம்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க என்ன பண்ண போறோம், லெபனானுடைய அந்த தெற்கு பகுதியை முழுவதும் கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கைப்பற்றோம்னு சொல்லிதான் தரைவழிக்கு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 5 நாள் கழிச்சு அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. 5 நாளாகவே அவங்களால 1/2 கிலோமீட்டர் கூட வர முடியலன்னா இனிமேலே இவங்களால முன்னேறுவது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெபனானுடைய போராளிகள்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பதிலுக்கு நேத்து இஸ்ரேலை வச்சு தாக்கியிருக்காங்க. அது ஒரு தாக்குதல் 2 தாக்குதல்லாம் கிடையாது, 150க்கும் மேற்பட்ட தாக்குதலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. ஈரான் என்ன வச்சுட்டு இருக்காங்க, ட்ரூ ப்ராமிஸ் 3 வைக்கிறாங்க. இப்போ 4 போயிட்டு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா அமெரிக்கா இது எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன வச்சிருக்காங்கன்னா ரைசிங் லைன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சுதான் தாக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க பாத்தீங்கன்னா ஈட்டன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா எதுக்காக இதை வச்சிருக்காங்கன்னா, குரான்ல வரக்கூடிய ஆப்ரஹா படை இருக்குல்ல, எப்படி அந்த ஆப்ரஹா ஏனை படையை அல்லாஹ் கற்களை கொண்டு, அந்த சின்ன சின்ன கற்களை கொண்டு அவர்களை மெண்டு தின்னப்பட்ட வைக்கோலை போல ஆக்கினானோ அந்த மாதிரி ஈட்டன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை நினைவுபடுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. பொதுவாகவே ஈரானு, காசா, லெபனானு இவங்க வைக்கக்கூடிய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா குரான்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போருக்கோ இல்லை நிகழ்வுக்கோ சம்பந்தமான விஷயமா இருக்கும். அப்படி ஒரு பேரை வச்சுட்டு தான் இவங்க இந்த 5 நாளா போர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பேரை என்ன பண்ணியிருக்காங்க, நேத்து அறிவிச்சிருக்காங்க. சரி, அறிவிச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அறிவிச்ச கையோட என்ன பண்ணிருக்காங்க, 150 தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு பேரை வச்சு போட்டு அதுக்கப்புறம் தாக்குதல் பண்றதெல்லாம் கிடையாது. லெபனான் எவ்வளோ வீக் ஆயிட்டாங்கன்னு இவங்க எல்லாம் சொன்னாங்களோ அந்த இடத்துல, அதாவது அந்த இடத்துல ஆயுதம் இல்லை, லெபனானுடைய போராளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, தலையிலடிச்சு சத்தியம் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, நேற்று 150 தாக்குதல் வந்திருக்கு. இதுல இருந்தே தெரியுது லெபனான்ல இன்னுமே ஆயுதம் இருக்கு, போராளிகளால சண்டை போட முடியும், தரைவழியிலையும் சரி வான்வெளியிலையும் சரின்னு சொல்லிட்டு தெரியுது. இன்னும் அவர்களுக்கு எந்த உதவியுமே வராம இருக்கு. உதவியே வராம அவங்கள்ட்ட இவ்வளவு ஆயுதம் இருக்குன்னா அப்ப எவ்வளவு ஆயுதங்களே அவங்க பதுக்கி இருப்பாங்க. இல்ல பதுக்கல அப்படின்னா அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே என்னன்னா, காசால, லெபனான்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஏமன்ல, அதுக்கப்புறம் ஈரானை பத்தி நமக்கு தெரியும், அவங்க உற்பத்தி செய்வாங்கன்னு தெரியும். ஆனா இவங்க 3 பேரும் பார்க்கும்போது என்ன பண்ணோம், அது ஒரு சின்ன ஊர். லெபனான்ல ஒரு வான் தடுப்பு சாதனம் கூட இல்லை. அதுக்கப்புறம் காசால ஒரு வான் தடுப்பு சாதனம் கூட இல்லை. பங்கர்லயே இருந்து என்ன பண்றாங்க, அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமன்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு என்ன பண்றாங்க, கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால அவங்களால ஆயுதங்கள்லாம் தயாரிக்க முடியும். ஆனா லெபனான்ல, காசால இன்னும் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 1.5 வருஷமா லெபனான்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த இஸ்ரேல் மேல இன்னைக்கு 150 அடிக்கிறாங்கன்னா, இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஈரான் மேல ஒண்ணுமே இல்ல, கடற்படையை அழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 80% அதிகமாகன்னு சொல்லி 2 நாள் ஆச்சு அவங்களுடைய ஆயுதத்தை அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அதை பத்தி வேற நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறாங்க, நம்ம ஏதாவது ஈரான் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நீங்க அந்த கடற்படையில அழிக்கப்பட்ட ஒரு 60 கப்பலை பத்தி பேசுங்க. அந்த மாதிரியான அழிக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க முழுசா கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் இருக்காதுன்னு தான் சொல்லப்படுது. கண்டிப்பா அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற அளவுக்கு ஒட்டுமொத்தமா இல்லாம போகக்கூடிய நிலைமையெல்லாம் அதுவும் ஈரான்ல வர சான்ஸே இல்லை. லெபனான்லயே இப்ப இந்த அளவுக்கு அவங்க தாக்குதல் செய்ய முடியுதுன்னா எந்த அளவுக்கு 1.5 வருஷம் அமைதியா
அமைதியா இருந்தவங்களே தாக்குதல் செய்ய முடியுதுன்னா ஈரான்ல இன்னும் 10 வருஷம் ஆனாலும் செய்வாங்க. குறைஞ்சது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்காவது வச்சு செய்யாம விட மாட்டாங்க. அதனால இந்த கடற்படை அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்பாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய எந்த மிசைல்ஸுமே இல்லை, அந்த ஆயுத கிடங்குகளில அழிச்சிட்டோம்னு சொன்னா நம்பாதீங்க. அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம், யுரேனியம் என்ரிச் பண்ணது, இதெல்லாம் சொல்லும் போது எதையுமே நம்பாதீங்க. ஏன்னா எந்த ஒரு இலக்கையுமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள அடைந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே லெபனானுக்குள்ளே வந்துருவோம். அவங்க நேற்று 150 தாக்குதல் பண்ணதுல 75 சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருந்த பாத்தீங்கன்னா வடக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி இருக்காங்க. ஏற்கனவே வடக்கு இஸ்ரேல் காலியா தான் இருக்குது. நிறைய பேர் காலி பண்ணிட்டாங்க. இதுல வேற செஞ்ச தாக்குதல் என்ன பண்ணிருக்காங்க, வடக்கு இஸ்ரேல்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் எல்லாம் ஓடி இருக்காங்க. கொடுமை என்னன்னா, அவங்க அங்கிருந்து ஓடினா எங்க போய் ஒளிய முடியும், தலைநகரத்துக்கு தான் வரணும். அந்த தலைநகரத்துல யார் தாக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் மக்கள் எல்லாம் அங்கங்க பங்கருக்குள்ள, மலை மேல இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க, ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாம் அடிக்கடி வெளியே வந்துட்டே இருக்கு. இந்த தடவை லெபனான் இருந்து சரியான அடியை தான் இஸ்ரேல் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆதங்கத்தை தீர்க்கறதுக்காக போய் பொதுமக்களை போய் தாக்கிட்டு வராங்க. இவர்களுக்கு இலக்குகளை அடையணும் அப்படிங்கக்கூடிய நோக்கமே கிடையாது. ஏதோ ஒண்ணு அந்த பேரை மாத்திரணும், அந்த அசிங்கத்தை தொடச்சிடணும். இப்ப எல்லாரும் நேற்று அந்த 150 தாக்குதல் நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உடனே போய் லெபனானுடைய பொதுமக்கள் ஒரு 100 பேர்த்த 50 பேர்த்த கொண்டுட்டு வந்துட்டா அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதுதானே ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை பத்தி பேசும்போது அந்த ஒரு தாக்குதலை பத்தியான ஒரு செய்தி பரவாம இருக்கும். அதுதான் இஸ்ரேல் ஒவ்வொரு தடவையும் கையில எடுக்கிறாங்க. ஆனா அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, போர் அப்படிங்கிறது அவர்களுக்கு வெற்றிகரமாக அமையாது. ஏன்னா பொதுமக்கள் சொத்துகள் இதையெல்லாம் அழிச்சா என்ன ஆகும்னா நஷ்டம் அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு இருக்கும். ஆனா அதை கொண்டு பாத்தீங்கன்னா முழுசா தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இத்தனை வருஷம் போர் செஞ்சாலும் கூட இஸ்ரேலால ஒண்ணுமே ஜெயிக்க முடியல, காசாலையும் சரி இஸ்ரேல்லையும் சரி. ஏன்னா இவர்கள் இலக்குகளை வைக்கிறதே கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா பொதுமக்களையும் பொது சொத்தையும் அழிச்சு ஒரு மாதிரி வெளிப்படையா இருக்கிற விஷயங்களை மட்டும் செஞ்சிடறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இப்ப லெபனான்ல இதோட இந்த இவங்க தாக்குதல் பண்றாங்களே, இதோட வேலை முடிஞ்சா, தரைவெளியில யார் வரா, இஸ்ரேலுடைய படைகள் வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, லெபனான்ல இருந்து வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க, இஸ்ரேல்ல இருந்து வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிரியாவுடைய ஜூலானி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அல்சாரா, 2 பேரும் ஒண்ணுதான், பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. அந்த பேரை மாத்தினா இவங்க செஞ்ச பாவம் எல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியால இப்ப இந்த அல்சாரா பாத்தீங்கன்னா அவருடைய படை, அவங்களுக்குன்னு ஒரு படை இருக்கு. அவங்களே போராளி குழு தான். அவங்க பாத்தீங்கன்னா படையை வச்சுட்டு தான் சிரியாவுடைய ஆசாத்தை விரட்டி அடிச்சாங்க. அந்த படையை லெபனான்ல களமிறக்குறாங்க. ஏன்னு பார்க்கும்போது இஸ்ரேல்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா லெபனானுடைய தரைவெளிக்கு இஸ்ரேல் படையோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சிரியாவுடைய அந்த ஜூலானியுடைய அந்த படையை இறக்குறதாக ஃபர்ஸ்ட் தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்ப 75% கிட்டத்தட்ட உண்மையாயிடுச்சு. இன்னும் 100% ஆகல. அந்த தகவல் இன்னும் 1-2 நாள்ல பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே நியூஸ்ல வந்துடும். பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜூலானியுடைய படை என்ன ஆகுது, லெபனான்ல களமிறங்குது. அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று ஈராக்ல இருந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலானியுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த குர்தீசுடைய பகுதியில நேற்று 3 எண்ணெய் கிணறுகளை ஈராக்ல இருந்து தாக்கியிருக்காங்க. ஈராக்ல இருந்து குர்தீசுடைய எண்ணெய் நிலையங்களை சிரியால தாக்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டா தான் இதை செஞ்சிருக்காங்க. கையோட ஜூலானியை கூப்பிட்டு மிரட்டி விட்டுருக்காங்க. நீ என்னமோ ஆட்சியை கவிழ்த்த பிடிச்சேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு வச்சுட்டு இருந்தா, நீ அடுத்தது போய் நீ என்ன பண்ணுவ, லெபனானுக்குள்ளே போய் தரைவெளிக்கு போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப மிரட்டி இருக்காங்க. இப்ப இந்த இடத்துலதான் ஜூலானி முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுட்டு அங்க போய் லெபனான்ல தரைவெளியில மாற்றுறதா. ஏன்னா இஸ்ரேலுடைய படைகளாலேயே ரத்வான் படையை சமாளிக்க முடியல. இதுல இந்த சிரியாவெல்லாம் போனா சமாளிப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி போய் மாற்றுறதா இல்ல நம்ம பேசாம இருக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை ஜூலானி தான் எடுக்கணும். ஒருவேளை அப்படி போய் பார்க்கலாம், ஒரு சான்ஸ் தானே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் இப்ப ஈரானுடைய ப்ராக்சிஸாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்க அந்த பக்கம் தரைவெளியா போகும்போது நாங்க ஈராக்ல இருந்து சிரியாவுடைய எல்லையில சண்டைய ஆரம்பிச்சு தரைவெளியா அங்கிருந்து என்ன பண்ணுவோம், அங்க இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியை அந்த இடத்தை அடைஞ்சு அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை நாங்க பிடிச்சிருவோம். அந்த எண்ணெய் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லா என்ன பண்ணிடுவோம், கைப்பற்றிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப சிரியா லெபனான்குள்ள போனா ஈராக் சிரியாக்குள்ள வருது. இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் நடக்கும். அதாவது எல்லா பக்கமுமே போர் வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். சும்மா பாத்தீங்கன்னா ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க மத்திய கிழக்குலன்னு மட்டும் சொல்ல முடியாது. எல்லா பக்கமே வந்துருச்சு. இப்ப ஜூலானி என்ன எடுப்பாரு அப்படிங்கக்கூடிய டெசிஷனுக்கு தான் இப்ப காத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் யாராவது வந்தாங்கன்னா பரவாயில்லையே, நம்ம தனியா அடி வாங்குறோமேன்னு கதறிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல வந்து புத்திசாலித்தனமா வந்து ஜூலானி தப்பிச்சுக்கிட்டா வந்து பார்த்தா இப்போ வந்திருக்கக்கூடிய பதவியில உட்காந்துருப்பாரு. இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியும் வந்து இல்லாம போயிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கு ஹிஸ்புல்லா சைடுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 5 நாள் தரை வழியாக போயிருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா 150 தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரியாவுடைய ஜூலானியுடைய படை வந்து பாத்தீங்கன்னா லெபனான்குள்ள போகுது. அதை கண்டிச்சு ஈராக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிரியாவின் மீது அங்க இருக்கக்கூடிய குர்தீசுடைய ஆயில் இதுல வந்து கிணறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது இல்லாம இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்க, யூப்ரட்டிஸ் வரையும் தரை வழியா வந்து அதுக்கப்புறம் அங்க எண்ணெயை வந்து என்ன பண்ண போறாங்க, கைப்பற்ற போறாங்க. இத்தனை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்குது. இதை ஒரு தனி வீடியோ போட்டாதான் வந்து உங்களுக்கு புரியும் அப்படிங்கறக்காக நம்ம தனியா போட்டிருக்கோம். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தரமான சம்பவத்தை ஈரான் பண்ணிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.